Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு டெசர்ட் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட எண்ட்ல ரெண்டு டிப்ஸ் கொடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஓரியோ பிஸ்கட்ல நம்ம பிஸ்கட் தனியா, க்ரீம் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இது போல எல்லா பிஸ்கட்டையும் க்ரீமை தனியாக பிஸ்கட் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பிஸ்கட்டை ஒரு கவரில் நம்ம போட்டு அழுங்காமல் போட்டுட்டு நம்ம கையாலேயே நல்லா உடச்சி விட்டுடலாங்க. ஓரளவுக்கு உடச்சி விட்டு பிறகு நம்ம பூரிக்கட்டையை வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிடலாங்க. ரொம்ப பவுட்ரு பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வெண்ணெய் வந்து உருக்கி சேர்த்துருக்குறேன். இது கூடயே சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சமாக பூரிக்கட்டையில் வச்சு நல்லா நம்ம அழுத்தி விட்டுடலாங்க. இந்த வெண்ணெய் வந்து எல்லா பிஸ்கட்லேயும் கலந்துக்கிற மாதிரி நம்ம நல்லா உருட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச க்ரீமை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் கலந்து விட்டுக்கலாம். இந்த பிஸ்கட்டும் பாலும் நல்லா க்ரீமியாக வரணும். அந்த அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் போல் பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும். இனி நம்ம டெசர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நல்ல சமமான ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது பவுலோ இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லேயராக பிஸ்கட் போட்டுக்கலாம். எல்லா பக்கம் சமமாக போட்டுக்கலாங்க. லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற க்ரீமை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பிஸ்கெட் ஃபுல்லாக நம்ம இதை ஆட் பண்ணணும். பண்ணிவிட்டு இது போல் ஒரு தட்டு தட்டி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே மறுபடியும் பிஸ்கட் வந்து ஒரு லேயராக போட்டுடலாம். பாருங்கள் இது போல் போட்டுட்டு நம்ம லைட்டாக இறக்கி விட்டுறலாங்க. ஒரு 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். 6 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையான டேஸ்டியான டெசர்ட் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது க்ரீமியோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம காலையில் வந்து அவசரமாக வேலைக்கு கிளம்புவோம், இல்லாட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருப்போம். அப்போ கண்டிப்பாக வந்து சேஃப்டி பின் எங்கேயோ ஒரு பக்கம் போட்டுட்டு கண்டிப்பாக எங்கே போட்டோன்னு தொலாவிட்டுருப்போம். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கண்ணாடி வளையலோ மெட்டல் வளையலோ இருந்தால் நம்ம சேஃப்டி பின்னை இது போல் இந்த வளையலை மாட்டிட்டு ஒரு ஹேங்கர் இல்லாட்டி ஒரு ஆணியில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டா டக்குன்னு போய் நம்ம சேஃப்டி பின் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காபி மக்கு வந்து உடஞ்சி போனால் நம்ம தூக்கி வீசாமல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இருந்தால் நம்ம அப்படியே வந்து மிஷினுக்கு பக்கத்தில் வச்சுருவோம். அதில் வந்து லீக் ஆகி அங்கங்கே கரைப்படிஞ்சிரும். இது போல் உடஞ்ச மக்கு இருந்தால் இதில் போட்டு இப்படி நம்ம வச்சிட்டோம்னா ஆயில் லீக் ஆகிறத தவிர்த்துக்கலாங்க. ரெண்டாவது பார்த்திங்க சேஃப்டி பின். இதையும் வந்து இந்த மாதிரி உடஞ்சி போன மக்கில் போட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சுட்டா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது விசில் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வச்சுருவோம். அவசரமாக குக்கரை மூடிட்டு விசில் தொலாவுவோம். அதுக்கு இது போல் மக்கில் போட்டு கிச்சனில் வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.